ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சுகத்தை கொடுத்தார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தீங்க அப்படின்னா ஜெபம் முடித்து கடந்து செல்லும் பொழுது இந்த சரீரத்தில் மிகப்பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா இடத்துல அற்புதம் செஞ்சார். ஒரே ஒரு இடத்தை தவிர உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? இயேசுவால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா பைபிள்ல ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவர் என்ன செய்யலையா? அற்புதம் செய்யல அப்படின்ட்டு. அவரை விசுவாசியாததை கண்டு அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யல? அப்ப விசுவாசிக்காத இடத்துல என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நம்மளை சுகமாக்கி இருக்கிறார், நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்லும் பொழுது விடுதலையோட தான் போக போறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொதுவா நம்ம மத்தியில திருப்பூர்ல வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் பாஸ்டர் குறித்து பேசணும் அப்படின்னா, சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு நைட் ப்ரேயர் நான் அட்டெண்ட் பண்ணுறேன். அந்த நைட் ப்ரேயரில் ஜெபிக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையுமே எனக்கு இல்லை. என்னால் ஜெபம் பண்ண முடியல. ஒரு மிகப்பெரிய சோர்வில் தான் நாங்கள் போய் இருக்கிறேன். அதுக்கு முந்தின மாதம் நல்லா ஜெபிக்க முடிந்தது, அந்த மாதம் என்னால் ஜெபிக்க முடியல. பெரிய போராட்டம், ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் போய் நாங்கள் இருக்கிறேன். ஜெப வேலை முடிந்தது. பாஸ்ட் மைக்கை கையில் எடுத்தாங்க. அவங்களுடைய மெசேஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிச்சது என்ன அப்படின்னா, இன்னைக்கும் எலிசாக்களை அபிஷேகம் பண்ணுகிற எலியாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய அபிஷேகத்தை கடத்துகிற எலியாக்களை கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். நான் கண்ணால பார்க்கிற இந்த காலத்துல அபிஷேகத்தை கடத்துற ஒரு எலியாவை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்களுடைய ஜெப நேரம், அவங்களுடைய அந்த செய்தி நேரம் முடிந்து அவங்க ஜெப நேரம் நடத்தும் பொழுது நான் சில அடி தூரம் தள்ளப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு புதிய அனுபவம். அந்நிய பாஷை பேசுகிறோம், சில நேரங்களில் சில ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்குறோம், அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டதே இல்லை. சில அடி தூரம் அவங்க ஜெபிக்க அவங்க செய்தி முடித்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அல்லேலூயா, அப்படி கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களோட கூட சேர்ந்து நாங்கள் ஒரு 4-5 நாட்கள் ஊழியத்தில் இருந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி இருந்து சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்கிற தேவ மனிதர்களில் மிகவும் எளிமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிற தேவ மனிதர்களில் அண்ணனும் ஒரு நபர். அல்லேலூயா. அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதுமாய் கூட அண்ணனுடைய கரத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு என்கிற நாமத்தினால கொஞ்சம் மைக்வால் வைக்கலாம். இயேசுவின் பெயராக இந்த ஒரு பாடலை மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் மாற. அவர் மனுஷன் அல்ல, குறை சொல்ல அவரிடத்துல எதுவுமே இல்லை. அவர் சொன்னதை செய்யும் வர நம்ம என்றும் மறப்பது இல்லைங்கிற இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், ஒரு சரணத்தை மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனம் மாற. மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. அவர் சொன்னத செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில்லை. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. அவர் சொன்னத செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில்லை. இந்த ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் ஸ்டான்ஸ் மாத்திரம் அப்படியே பாடி இயேசுவின் நாமத்தில் ஷபலரா கச்சலானா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் பெயரா அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தகப்பனே, நல்ல
ஊற்றுங்கப்பா, இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க தெய்வமே. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில்லை. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில். ஒன்மோட்டை மனம் மாற மனுஷன் அல்ல. ஓ சபலரான் தடானா, குறை சொல்ல எதுவும் இல்லப்பா. அவர் சொன்னதை செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில்லை. சிறைச்சாலையில் கிடந்தவன சிங்காசனம் உயர்த்தினவ. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. சிறைச்சாலையில் கிடந்தவன சிங்காசனம் உயர்த்தினவ. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல. பரியாச உதடுகளை, பரியாச உதடுகளை பழி வாங்காமல் விடுவதில்லை. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல. எத்தனை பேர் பரியாசம் பண்ணாலும் பரவாயில்லப்பா, பரியாச உதடுகளை என் ஆண்டவர் பழி வாங்காம அவர் விடுவதில்லை. மனம் மாற மனுஷன் அல்ல, கூரை சொல்ல எதுவும் இல்லை. சக உறவுகள் முன்பாக உன்னை உயர்த்திடுவார். சதி யோசனை செய்வோரை சரிக்கு சரி கட்டுவார். சக உறவுகள் முன்பாக உன்னை உயர்த்திடுவார். சதி யோசனை செய்வோரை சரிக்கு சரி கட்டுவார். ஒன் மோர் டைம். சக உறவுகள் முன்பாக எங்கெல்லாம் பிள்ளைகள் வெட்கப்பட்டாங்களோ, எங்க திருச்சபை, எங்க பரிசுத்தவான்கள் வெட்க அடைஞ்சாங்களோ, அந்த இடத்துல தேவன் அப்பா நீதிமானுடைய கொம்பு, தாவீதின் கொம்பு உயர்வதாக. சதி யோசனை செய்வோர் சரிக்கு சரி கட்டுவார். துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே துதிப்பே. சபலரதடனா, எல்லா மந்த ஆவி, எல்லா நித்திரையின் ஆவி வெளியேறுவதாக. தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமா இறங்குவதாக இயேசுவின் பெயரால். ஓ துதிப்பே, ஓ துதிப்பே. சபலரனா, ஓ ஜெபிப்பே ஜெபிப்பே. தானியேல் போல் ஜெபிப்பே ஜெபிப்பே ஜெபிப்பே. தானியேல் போல் ஜெபி. கடைசியா சொல்லமா ஜெபிப்பே ஜெபிப்பே. அப்பா நான் ஜெபிப்பப்பா இயேசுவே இயேசுவே. இப்பொழுது 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 தேவ மகிமை, தேவ வல்லமை, ஓ பலிபீடத்துல எரிகிற அந்த அக்கினிய ஒரு குரட்டால் ஒரு தூதன், ஓ சேராபி எழும்புவானாக. இயேசுவே, ஓ ஜெபிப்பே ரபலரதடனா அல்பரங்கா சந்தன இயேசுவின் நாமத்தினால் ஜெபிப்பே ஜெபிப்பே. ஓ சபலரன ஜெபிப்பே ஜெபிப்பே. தானியேல் போல ஜெபிக்கிறாவி, ஒரு ஜெபாவி ஊற்றப்படுவதாக. இந்த சாமி மலையில ஒரு ஜெபாவி, வந்த தேவ பிள்ளைகள் மேல ஒரு ஜெபாவி
இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுவதாக. சத்திய ஆவியானவரே, நீங்க இப்ப உங்க பிள்ளைகள் மேல ஊற்றுறது வருகிற அந்த பலன் இயேசுவின் நாமத்தில். ஓ சபலா ரக்கதடா இயேசுவே. ஓ ஜெபிப்பே ஜெபிப்பே ஆதியே. ஓ ஜெபிப்பே. நல்ல கலைக்கு மேல கரங்களை தட்டி அப்பா தாவீத போல குதிப்பே, தானியேல போல ஜெபிப்பே. மனம் மாறு அப்பா. மனுஷன் அல்ல, குறை சொல்ல அவர்கிட்ட எதுவுமே இல்ல இல்ல இல்ல. இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோ. சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பிரதர். உங்க வாயே திறக்கலன்னா எப்படி விசுவாசிங்க வாய் வரும்? இயேசுவின் நாமத்தினால அப்பா அறிக்கை செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவே ஓ பின்னோக்கே ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களுக்காய் பேசும். வல்லமுள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னமானது இந்த இடத்தை மூடுவதாக. மனுஷர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தை என்னாவல போடாம தகப்பனை மாத்திரம் பிரியப்படுத்துகிற வார்த்தையை தொடர்ந்து பேச ஆவியானவர் என்னை நிறைத்து நடத்துங்க. ஆவியான கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கத்து நல்லது, கத்து நல்லது. அப்படியே உட்காரலாம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாய் உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக, இந்த நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை நேசித்து என் மேல் அன்பு பாராட்டி எங்களுக்காய் இந்த தஞ்சாவூர் பகுதியில் சாமி மலையில் எங்களுக்காய் ஜெபிக்கிற ஊழியர்களுக்காகவும் அன்பு சகோதரர்களுக்காக நான் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலையும் இங்கு உங்கள் மத்தியில் இருப்பதற்கு அவள் அடுத்த மாதமே உடனே பிளான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு சூழ்நிலைகள் அப்படி இல்லை. ஆனால் இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு கத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தரிசனத்தை மிகுந்த பாரத்தோடு பிரயாசம் எடுத்து செய்கிற அன்பு சகோதரர் மோசஸ்வருக்காக, முகில் அவருக்காக நான் ஆண்டரை துதிக்கிறேன். இந்த எழுப்புதலை எங்கள் சாமிமலை பகுதியும் ஒவ்வொரு கும்பகோணம் தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் இந்த எழுப்புதல் தீ பரவ வேண்டும் என்கிற பாரம் கொண்ட ஊழியர்கள், தகப்பன்மார்கள், பரிசுத்தவான்கள் மேடையில் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த பாரம் இருந்ததுனால தான் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார். தகப்பனை ஆசீர்வதிக்கிறேன். இதே பிள்ளைகளெல்லாம் எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப சொல்லலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அவங்களாம் பரிசுத்தவான்கள், தகப்பன்மார்கள், அண்ணன்மார்கள். இவர்கள் மத்தியில் நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் நின்றபோது ஆவியானவர் எனக்கு இந்த கூட்டத்திற்காக 2 மாதத்துக்கு முன்னாடியே, 1 மாதத்துக்கு முன்னதாக, 2 மாதத்துக்கு முன்னதாகவே சொன்னாங்க. ஆனால் என்னால் சில மாதங்கள் வர முடியாது என்று சொல்லி இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு கத்த இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நான் தொடர்ந்து நேரம் குறைவாக இருக்கிறனால நான் வேகமாக தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக.
யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதில் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் மார்த்தாளையும் மரியாளையும் சந்திக்கும்படி அவர் புறப்பட்டு போனார். அப்பொழுது அந்த சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு. என்ன வார்த்தை? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் நீதிமான் விசுவாசத்தினால எதெல்லாம் அவன் பிழைப்பான், எதெல்லாம் அவன் பெற்றுக்கொள்வான் நீங்கள் பார்க்கும்போது, வேதம் முழுக்க விசுவாசித்தால் அப்படிங்கிற வார்த்தையை 3 இடத்துல ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதல் ஆசீர்வாதம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். லாசரு என்று சொல்லுகிறவன் மரித்து போகிறான். மரித்த பின்னதாக இயேசு 4 நாள் கழித்து அவர் மறுபடியும் அங்கே சந்திக்க போகிறார். ஆனால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அப்பா அம்மாவை இழந்த நிலைமையில மார்த்தாள் மரியாள் இருக்கிறார். ஆகவே அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், என் சகோதரனை இழந்துட்டவே என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவர் போகும்போது மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே 4 நாளாயிற்று, இப்போ அது நாறி போகுமே என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய சரீரத்தின் நிலைமையை அவள் அங்கு சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா மார்த்தாளே மார்த்தாளே, நீ ஏன் இப்படி அவிசுவாசப்படுற? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவளுக்கு தான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. மகிமை என்றால் ஆளுகை என்று அர்த்தம். அல்லேலூயா. மகிமை என்றால் ஆளுகை. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்து போய் கிடக்க நீ ஃபீல் பண்ணாத, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை ஏன் ஆளுகையில் நான் அவனை உயிரோடு எழுப்ப நீ காண்பாயின்னு சொல்லி அற்புதங்களை அதிசயங்களை நீ காண்பாயின்னு ஆண்டவர் அந்த மார்த்தாளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ முதல் காரியம் என்ன? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கிறார். நீங்க பவுலை கேட்டீங்கன்னா ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 10:9 பவுல் சொல்லுவான் ரோம சபைக்கு, என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசித்து அதை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து உயிரோடு எழுப்பினார்னு நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அங்க இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமையை நான் காண்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை தேவ பிள்ளைகள், எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த கட்டு, எனக்கு இந்த பிசாசு, ஐயோ எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு திருமணம் ஆகலை, ஐயோ எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, நீங்க எந்த விஷயத்தில் நீங்க கட்டப்பட்ட சூழ்நிலைகளை இந்த கூட்டத்தில் நீங்க வந்திருந்தாலும் தேவ பிள்ளைகள் இந்த நிலைமைகளை ஒரு எதிர்பார்ப்போடு உங்க பரிசுத்தவான்கள் சபைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகள் புதிதாக எப்படி போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றார், நீ சந்தேகமே படாத, நீ விசுவாசிக்கிறத விசுவாசமே என் மகிமையை காண்பிப்பே. நான் உனக்கு நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை நிச்சயமா நீ போற சபைகளை நான் நிறைவேற்றுவேன் சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மகிமையை காண்பாய்ங்கிறார். இரண்டாவது பவுல் சொல்றார், விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது நீ உன் வாயினால அவரை அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து பிதாவாகிய தெய்வம் இயேசுவை அவர் மரிச்ச தெய்வம் கிடையாது, அவர் 3ஆவது நாள்ல உயிரோடு எழுந்தார்னு நீ உன் வாயில அறிக்கையிட்டு விசுவாசித்தால் நீ எதிலெல்லாம் விடுதலையாகாம இருக்கிறியோ, ஒருவேளை பாவத்திலிருந்தோ ஒருவேளை சாபத்திலிருந்தோ எந்த சூழ்நிலையும் வந்திருந்தாலும் சரி நீ ரட்சிக்கப்படுவாய், விடுவிக்கப்படுவாய் விசுவாசித்தால்னு சொல்றார். அப்ப பைபிள்ல நான் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல புதிதாய் வந்தவர்களுக்காக புரியுற மாதிரி சொல்றேன். பைபிள்ல 4 விதமான ரட்சிப்பை ஓரளவு நான் சொல்றேன். 4 விதமான ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோமானால் பாவத்திலிருந்து முதல் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் வாயில அறிக்கையிடுவோமானால் ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவ சாபங்கள், முற்பிதாக்கள் மற்றவங்க மூலியமா வந்த பில்லி சூனிய மாந்திரிகம் இப்படிப்பட்ட எந்த காரியங்களா இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அப்பாவை உன் வாயில அறிக்கை செஞ்சு ஆராதிக்க போறீங்க பாருங்க. அப்படி அப்பாவை அறிக்கை செய்ய கர்த்தர் பாவத்திலிருந்து மாத்திரம் கிடையாது மகன், சாபத்திலிருந்தும் நான் உன்னை ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். சில பேர் என் வாழ்க்கையில் என்ன பாஸ்டர் சாபம்? சில பேர் சொல்லுவாங்க என்னை தேடி வந்து, பாஸ்டர் எத்தனை வருஷம் தெரியுமா ஆச்சு, எனக்கு எத்தனை வருஷம் ஆனது, ஆனா இன்னும் என் வாழ்க்கையில்
சந்ததி இல்லை, அது ஒரு சாபம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எங்களுக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு, ஆனால் எங்கள் குடும்பத்தில் 45 வயசுக்குள்ளேயே எல்லா ஆண்களும் செத்து போயிடுறாங்க, என் பிள்ளைகள்லாம் எதிர்காலத்தில் இருண்டு போன எதிர்காலத்தில் வாழ்றாங்க, அது ஒரு சாபம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வயசு, என் குடும்பத்தில் எல்லா அக்காவும் எல்லா தங்கச்சியும் வயசு 35 வயசு 40 வயசுன்னு கடக்குறாங்க, ஆனால் சந்ததியை பார்க்கவே திருமணத்தை பார்க்கவே முடியல, அது ஒரு சாபம். ஒருவேளை எந்த சாபத்தில் தேவ பிள்ளைகள் வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னவெனில் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுது எழுப்பினார்னு நீ நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டால் உன் வாழ்க்கைகளை எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது ரட்சிப்பு என்ன பாஸ்டர்? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல பேர், ஐயோ பாஸ்டர் எனக்கு அப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கல, என் குடும்பத்தில் சொத்துக்காக, என் குடும்பத்தில் எல்லா விதமான வீடு ஆஸ்தி இதற்காக, என் சொந்த பந்த உறவுகளை, கூட பிறந்த அண்ணனே, கூட பிறந்த அக்காவே, என் உறவுக்காரங்க, சித்தப்பா, மாமா, பெரியப்பா, ஐயோ எனக்கு விதமா மருந்து மாந்திரிகம் செய்வன கட்டுன்னு செஞ்சதுனால எல்லா சொத்து இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியலங்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் பிசாசினால நாங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறோமே, இந்த பிசாசு கட்டிலிருந்து கர்த்தர்களை விடுவிப்பாரா? மூன்றாவது ரட்சிப்பு, ஆண்டவர் பாவத்தில் மாத்திரம் உன்னை விடுவிக்க மாட்டாரு, அவர் சாபத்தில் மாத்திரம் விடுவிக்க மாட்டாரு. பிசாசு கட்டில யார் வந்திருந்தாலும், மாந்திரிகமோ பில்லி சுனையோ செய்வனை கட்டுகளோ அவைகள் இருந்தும் கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அப்ப நாலாவது ரட்சிப்பு என்ன பாஸ்டர்? எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு, அன்றைய மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். எப்பா இதுல போராட்டம் அதுல போராட்டம், என்னைக்கு தான் எனக்கு ரட்சிப்பு? ஒண்ணு இல்லை, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இறங்கி வருவா, அவரோடு தேவ பிள்ளைகள் மரித்தவரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் முதலாவது எழுந்திருந்து அப்பாவுடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பாருங்க, அதுதான் இருக்குலயே பெரிய ரட்சிப்பு. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கத்தக்கதா ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே ரட்சிப்பு. அல்லேலூயா. நான் இதை ஓரலா சொல்லியிருக்கேன். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட ரட்சிப்பு உண்டாகும். அப்ப மூணாவது காரியம் என்ன பாஸ்டர்? நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய்னு சொன்னீங்க, ரெண்டாவது விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய்னு சொன்னீங்க. அப்ப மூணாவது என்ன பாஸ்டர்? இயேசு ஊழியத்தின் காலத்தில் இருந்தபோது மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதுல 23ஆம் வசனம் எடுத்து வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு சொல்றார். நான் புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, ஏதோ நீ பிரச்சனையை மலையா பார்க்கிறியா, உன் வியாதியை மலையா பார்க்கிறியா, ஐயோ எழுப்புதலுக்கு ஐயோ இப்படிப்பட்ட சில சத்துருக்களை மலையா பார்க்கிறியா, எந்த மலையை நீ சத்துருவை போல பிரச்சனையா நீ எதெல்லாம் பார்த்தாலும் ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அல்லேலூயா. அப்ப மூணாவது என்ன பாஸ்டர்? நான் முதல் சொன்னேன், விசுவாசித்தால் மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மூன்றாவது விசுவாசித்தால் எப்பேற்பட்ட மலை போல இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் மலைகளையும் பேர்ப்பாய். கை தட்டின உங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டாண்டவர் இப்ப வருது பார். அல்லேலூயா. அப்ப மலைகளையும் பேர்ப்பாய். அப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு 3 விதமான காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று மகிமையை காண்ப, இரண்டாவது ரட்சிக்கப்படுவ, மூன்றாவது மலைகளையும் பேர்ப்ப. தேவ பிள்ளைகள் எது பிரச்சனை பெரிய மலையா இருக்கு, ஐயோ என் மகன் ரட்சிக்கப்படலை, ஐயோ என் கணவன் ரட்சிக்கப்படலை, ஐயோ என் குடும்பத்தில் போராட்டத்தின் மேலே போராட்டம், ஐயோ என் கடன் என்னைக்கு தான் மாறும், ஐயோ என் தரித்திரம் என்னைக்கு தான் மாறும், ஐயோ பாஸ்டர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு எப்போ தான் எழுப்புதலை பார்ப்பேன், எப்போ தான் சபை நிரம்பும், எப்போ தான் நான் சொந்த இடத்த வாங்குவேன், எப்போ தான் ஊழியத்தை பெரிய அளவில் நான் பண்ணுவேன். எதெல்லாம் மலை போல உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதோ சகோதரியே, எதெல்லாம் மலை போல உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கோ சகோதரனே, கர்த்தர் உனக்கு தீர்க்கதரிசனமா சொல்றா, இந்த சாமி மலை பலத்த சத்த எழுப்புதல் கூடுதல கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசுறார். நான் உனக்கு விரோதமா இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனையை நான் பேர்ப்பேன்.
நான் சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள வருது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த கூட்டம் அநேக ஜெபத்தினால் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நான் முந்தி வந்ததை விட இப்போ நான் வந்தபோது அநேகர் இந்த கூட்டத்துக்காக ஜெபிச்சாங்க. பல பேர் பினான்சியல் பிரச்சனைன்னு சொன்னாங்க, பல பேர் சில வர முடியாத சூழ்நிலை சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்து கர்த்தர் இந்த கூட்டத்தை நிறைவேற்றார்னா இன்னைக்கு என் சபை பிள்ளைகள் அங்கே சபைகளை கூடி இந்த கூட்டத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கன்னா கர்த்தர் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் செய்ய போறா. கர்த்தர் ஏதோ ஒன்று இந்த சமயங்களை செய்ய போறா. கர்த்தர் ஏதோ ஒன்று உங்க ஊழியக்காரங்க திருச்சபைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அக்கினி பாய்வதாக. அப்ப விசுவாசித்தால் அறிக்கை செஞ்சா ரட்சிக்கப்பட்டுருமா பாஸ்டர்? மழை பேந்துருமா பாஸ்டர்? ஆண்டவர் அதோட சொல்லி நிறுத்தலை. அதான் பெரிய ப்ராசஸிங்காக இருக்கு. மார்க் 11:23 ஆண்டவர் சொல்லிட்டு 24ஆம் வசனம் சொல்றார், ஆதலால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. அங்கதான் பிரச்சனையா இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? நீ விசுவாசித்தா எல்லாமே நடக்கும் மக. நீ விசுவாசித்தா அற்புதமெல்லாம் நடக்கும்பா. நீ விசுவாசித்தா ரட்சிப்பெல்லாம் நீ பெறுவ. ஆனால் அதோட நிற்கலப்பா ப்ராசஸிங். நீ அறிக்கை செஞ்சா மட்டும் பத்தாது, நீ விசுவாசித்தால் மட்டும் பத்தாது, பலத்த சத்தத்தோடு ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுங்கிற. அல்லேலூயா. அப்ப இந்த பலத்த சத்த எழுப்புதல் கூடுகையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம்னு 7 கிரியைகள் எழுதுறார். அல்லேலூயா. ஏன் 7 கிரியைகளை கர்த்தருடைய சத்தம் சத்தம்னு நீங்க படிச்சீங்கன்னா ஏன் 7 சபைக்கு அடையாளமாய் எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியான்னு 7 சபைக்கும் கர்த்தருடைய தூதன் ஆவியானவர் தாமே சபைகளுக்கு சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி 7 சபைக்கும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறதான் சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் சத்தத்தை 7 முறை எழுதுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலத்துல சத்தம் இல்லையா? இருக்கு. இந்த கடைசி காலத்துல சத்தம் வெளிப்படாதா? நிச்சயமா வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப உங்க இந்த கூட்டத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் தான் சொல்றார், எப்பா என் பிள்ளைகளை மலைகளை பேர்க்கணும்னா கொஞ்சம் தேவ பிள்ளைகள் மகிமையான ஆழத்துக்குள்ள போய் என் பிள்ளைகள் பலத்த சத்தத்தை இட சொல்லிடான்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன பாஸ்டர் பலத்த சத்தம் போட்டு தான் ஆகணுமா? அண்ணால் இருதயத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணா, ஆனால் உதடுகள் அசைஞ்சது, ஆனால் அவன் சத்தம் வெளியே வரலையே. இன்றைக்கும் சில ஆட்கள் அதனால் நம்ம மௌனமாகவே சாதிச்சுட்டு போயிடலாம்ல பாஸ்டர். எதுக்கு இந்த பலத்த சத்தம் தேவையா? அப்படிப்பட்ட சில தெரியாத சில ரகசியங்கள் நான் வேக வேகமாக உங்களோட பேச போகிறேன். நீங்கள் பைபிளில் கவனிச்சிங்கன்னா என்னாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கும் போது, உங்கள் தேசத்திலே உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் பூரியைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்பா இஸ்ரவேல் ஜனங்களே வாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நம்ம சபைக்கு அடையாளம். இஸ்ரவேல் மக்களே நீங்க எல்லாரும் வாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? உங்கள் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா, உங்க தேசத்துல உங்களை துன்பப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல, அந்த மலைகளை பேர்க்கணும்னா ஆண்டவர் சொல்றார், அந்த சத்துருவுக்கு விரோதமாக நீங்க யுத்தத்துக்கு போகும்போது உங்கள் பூரியைகளை என்ன செய்யணுமா? பெருந்தொனியா முழக்குங்கிறார். ஒருவேளை தெரியாத சொல்றேன், என்ன பாஸ்டர் பூரிகை அப்படின்னீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எக்காலத்தை தான் பூரிகை, இங்கிலீஷ்ல ட்ரம்பெட் சவுண்ட், எக்கால சத்தம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்துக்கு போனாங்கன்னா அந்த சத்துருவின் கோட்டையை ஜெயம் எடுக்கணும்னா, அந்த தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கணும்னா, அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் பலத்த சத்தத்தோட அப்பா பூரிகைய நீ பெருந்தொனியா முழக்குங்கிறார். பூரிகைய பெருந்தொனியா முழக்குங்கிறார். முதல் நான் பைபிளில் ஒரு 7 விதமான எக்காலம் இருக்கு. அதை முதல் நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. எக்காலம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எக்காலம் முதல் எங்க துவங்குச்சு தெரியுமா? மோசே சீனாய் மலையில ஜெபிக்க போகும்போது, யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எக்காலம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினார், மறுமொழி கொடுத்தார்.
அப்ப சீனாய் மலையில மோசே ஜெபிக்க போன போது, அந்த சீனாய் மலையில மோசே ஜெபிக்கும் போது ஆண்டவர் முதல் எக்கால சத்தத்தின் ஊடாக தேவன் அவனோடு பேசுகிறார். அப்ப இந்த சத்தம், இந்த எக்காலம் என்ன பாஸ்டர்? இது வார்த்தையின் எக்காலம். வார்த்தையின் எக்காலம். நம்ம பைபிள் முதல் துவங்குது, ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அப்ப ஆண்டவர் பைபிள்லயே முதல் எக்காலம் வார்த்தையின் எக்காலம். என்ன பாஸ்டர் வார்த்தையின் எக்காலம் பைபிள்ல இருக்கா? எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த எபிரேய ஆக்கியோன் மூலமா எழுதுகிறார். என்ன தெரியுமா எழுதுகிறார்? எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளின் சத்தத்தினிடத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் வந்து சேரவில்லை. எக்காலம் துணிச்சது சீனாய்களே, வார்த்தையின் எக்காலமாய் துணித்தது. இந்த சத்தத்தை, எக்கால சத்தத்தை மோசே கேட்டு தன்னை தாழ்த்திட்டு இருந்தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ, ஐயோ மோசே நீ எங்களோடு பேசு, தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, அவர் பேசினால் நாங்கள் செத்து போவோன்னு 20:19 அவங்க சொல்லி புலம்புறாங்க. ஆனா 20:18 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஜனங்க எல்லாரும் இடி முழக்கங்களையும், அங்க இருக்கிறதான மின்னலையும், அங்க இருக்கிறதான எக்கால சத்தத்தையும், அங்க இருக்கிறதான மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தூரத்தில் பின்வாங்கி தூரத்தில் நின்றார்கள். சில நேரம் வார்த்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசப்படுது, சில நேரம் வார்த்தை ஒவ்வொரு உபவாசத்தில் பேசப்படுது. ஆனால் வார்த்தையை கேட்க முடியாமல் நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகள் அந்த எக்கால சத்தத்தை கேட்க விடாம சத்துரு உங்களை பிரித்து கொண்டு போறானா, உன் வாழ்க்கையில யுத்தத்தில் நீ ஜெயம் எடுக்க முடியாது சபை, நீ ஜெயம் பெற முடியாது சபை. வார்த்தையை தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். வார்த்தையின் எக்காலம் தேவடா. அல்லேலூயா. அப்ப மோசேக்கு முதல் வார்த்தையின் எக்காலத்தை கொடுத்து, இந்த வார்த்தையின் எக்காலம் இருந்தா வேண்டா நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். வார்த்தை வேணும் பாஸ்டர், வார்த்தை வேணும் சிஸ்டர், வார்த்தை வேணும் பிரதர். இன்னைக்கு வார்த்தை இல்லாதனாலதான் எவனவனோ என்னென்னவோ நடத்திட்டு இருக்கிறான். வார்த்தை வேணும். அப்ப இந்த வார்த்தை, அப்ப முதல் ஆண்டுடைய காட்ஸ் பிளான், ஹெவன்லி பிளான், அது பரலோகத்துடைய முதல் திட்டமே வார்த்தையின் எக்காலம். அப்ப இரண்டாவது திட்டம் என்ன பார்த்த வேதத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எக்காலங்களை ஊதுகளில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டபோது அவள் மகா ஆரவாரித்து அவள் கர்த்தரை ஆர்ப்பரிச்ச போது அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் ஆராதிக்க போகிற தேவ பிள்ளைகள் ஏதோ ஏனதானவோ போயிட்டு வரேன் இல்லை சிஸ்டர், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகளை அலங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டு இருக்கு பிரதர், கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டு இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் கொஞ்சமாக சத்துருடைய கோட்டை உடையுது பிரதர், உடையுது சிஸ்டர். இந்த சாமி மலை கூட்டத்தில் தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரையும் இணைச்சு, பரிசுத்தவான்களை இணைச்சு இவ்வளவு தேவன் போராட வைக்கிறார்னாலே நான் விசுவாசிக்கிறேன், கோட்டைகள் எல்லாம் விரிசல் விடுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபமனுங்க பாஸ்டர், ஜெபமனுங்க பிரதர், இயேசுவின் நாமத்தில். அப்பா நிறைவேறுவதாக உடையணும். இயேசுவின் நாமத்தில் மலைகளை பெயர்ப்பேன். அல்லேலூயா. அப்ப எக்காலம் இது துதியின் எக்காலம். மோசே காலத்துல வார்த்தையின் எக்காலம். தகப்பன்மார்கள்லாம் வார்த்தையை தான் பேசினாங்க, அதனால தான் வார்த்தையின் எக்காலம். ஆனால் இன்னைக்கு வந்த இளைஞர்கள் தான் துதியிலேயே ஓடிடுறாங்க, அதுவும் பலமாக இல்லை. துதியிலேயே ஓடிடுறாங்க, அதுவும் பலமாக இல்லை. ஏய் நீ துதிக்கிறியப்பா, நீ துதிக்கிற துதியில் சத்துருவின் கோட்டை நொறுங்குதான்னு பாருப்பா. நீ துதிக்க துதிக்க உன் வியாதியை கொண்டு வந்த அசுத்தாவி, உனக்குள்ள பலவீனத்தை கொண்டு வந்த அசுத்தாவி அவன் நொறுங்கி ஓடுறானான்னு பாருப்பா. துதியின் எக்காலம். மூன்றாவது எக்காலம் என்ன பாஸ்டர்? என்னாகும் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 10:7 ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை கூட்டுவதற்கு நீ ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழக்க வேண்டாம். சபையை
இப்போ எக்காலம் ஊதுறாங்க. ஐயோ சாமி மேலே ப்ரேயர், வந்துருங்க பாஸ்டர், வந்துருங்க சிஸ்டர், வந்துருங்க. இது ஐக்கியத்தின் எக்காலம். என்ன எக்காலம்? பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1 நம்ம வாசிக்கிறோமே. ஐக்கியத்தின் எக்காலம். ஐக்கியம் வேணும். மேல் வீட்டறையில் எல்லாரும் கூடினாங்களே, ஐக்கியம் வேணும். எழுப்புதல் வர வேண்டுமானால், பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவின் இறங்க வேண்டுமானால், ஒரு பேதுரு நின்னா பத்தாது, ஒரு யோவான் நின்னா பத்தாது, ஏதோ ஒரு சில சகோதரிமார்கள் நின்றா பத்தாது. ஏறக்குறைய தேவ பிள்ளைகள் எல்லாரும் 120 பேர் கூடின போது அந்த ஐக்கியத்தின் எக்காலத்தை பரலோக தகப்பன் கண்டாரு. அந்த ஐக்கியத்தின் எக்காலம் தான் ஐயா எழுப்புதலுக்கு பெரிய காரணமா இருந்தது. ஐக்கியம் வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 10 மண்டை கூட ஒன்றா போகும், 2 கொண்டை ஒன்றா போகாது. ஐக்கியம் வேணும் சிஸ்டர், ஐக்கியம் வேணும் பிரதர். ஏன் தெரியுமா? பிசாசு கூட 6000 பிசாசு அந்த லேகியோனுக்குள்ள ஒன்னாவே இருந்திருக்கான் பாருங்க. லேகியோன் பிசாசு அந்த பிடிச்ச மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு. இந்த உலகத்திலேயே நம்மளால முடியாத ஒன்று பிசாசு செய்யறான். என்ன தெரியுமா? ஐக்கியம். பார்த்து சொல்லுங்க, பிசாசு கூட ரொம்ப நல்லவன் சிஸ்டர். அல்லேலூயா. ஐக்கியத்தின் எக்காலம். 4வது எக்காலம் என்ன பாஸ்டர்? யோவேல் புத்தகம் 1:14, யோவேல் புத்தகம் 2:1, 2:15 ஆகிய வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, எப்பா சீயோனிலே எக்காலத்தை நீங்க ஊதுங்க, எருசலேம் நீங்க சத்தமிடுங்கடா, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். என்னங்க? சீயோன்ல எக்காலம் ஊதணுமா? 2வது பரிசுத்த உபவாச நாளை. இது உபவாசத்தின் எக்காலம். என்ன எக்காலம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பாஸ்டிங் ப்ரேயர்ல போயிடுறோம்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டிங் ப்ரேயர்லாம் போயிடுறோம்ல, அன்னைக்கெல்லாம் உபவாச ஜபம் அப்படின்னு சொல்லிட்டா ஏறக்குறைய சர்ச்சு குறைஞ்சது 30-40 டிக்கெட் அப்படி உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஊர் சொல்லலக்கா, எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. அல்லேலூயா. எங்கள் ஊரில் அது வண்டியாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாஸ்டிங் ப்ரேயர், நான் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் பாஸ்டிங் ப்ரேயர் யார் யார் வருவார்கள் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க 4 வயசான கிழவிகள் வரும். என்ன பாஸ்டர், இதுதான் என் சபையினுடைய நிலைமை வருது. நான் இன்னொரு பாஸ்டரை கேட்டேன். அவர் பாஸ்டர் நீங்கள் பாஸ்டிங் ப்ரேயர் எத்தனை பேர் வராங்க? 2 பேர் வராங்க. யார் யார்? நானும் என் பாஸ்டமும். இன்னொரு பாஸ்டரை கேட்டேன், உங்கள் சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயரில் தூக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஏன் பாஸ்டர் வந்தால் தானே பிரதர் பாஸ்டிங், ஆளே வரலையே, என்ன பண்ணுறது பாஸ்டர்? உபவாசத்தின் எக்காலம் எங்கே துணிக்கப்படுதோ, ஏன் இன்னைக்கு எழுப்புதல் வரல தெரியுமா? ஏன் இன்னைக்கு சபை பிள்ளைகள் நம்மளாம் ஆசீர்வதிக்கப்படல தெரியுமா? ஏன் தரித்திர பிசாசு எவ்வளவு சம்பாத்தியம் எவ்வளவு காரியங்கள் பண்ணாலும் ஏன் பெரிய ஒரு உயர்வுல சபை மேலே வரல, தேவ பிள்ளைகள் மேலே வரல தெரியுமா? உபவாசத்தின் எக்காலத்தில் ஆண்டவரே சொல்றார், எப்பா ஆசாரில் கூப்பிடுங்கடா, மூப்பரில் கூப்பிடுங்கடா, இதை பால் உண்கிற குழந்தைய உட்பட கொண்டு வாங்கடா. அப்படிதான் நம்ம படிக்கிறோம் யோவேல்ல. அப்போ உபவாசத்தின் எக்காலம் இருந்தாதான் எழுப்புதல் வரும். 5வது எக்காலம். 4 சொல்லிட்டேன்னா 5வது எக்காலம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, 5வது எக்காலம் ராஜ்யத்தின் எக்காலம். நீங்கள் 1 ராஜாக்கள் 1:31, 2 ராஜாக்கள் 9 அதில் 13 நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் எக்காலம் ஊதி சாலமோன் ராஜா வாழ்க என்று அவர்கள் சத்தத்தை உயர்த்தினார்கள். 2 ராஜாக்கள் 9:13 நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ராஜா ஒரு மனுஷனை ராஜாவாக உட்கார வைக்கிறதுக்கு அந்த எக்காலத்தை ஊதுவாங்களாம். அவங்க ஊதும்போது இது ராஜ்யத்தின் எக்காலம். என்ன எக்காலம்? ராஜ்யத்தின் எக்காலம். நான் விஷயத்துக்கு வரேன், டைம் இல்லை. அப்ப ராஜ்யத்தின் எக்காலம். அப்ப 6வது எக்காலம் என்ன பாஸ்டர்? வருகையின் எக்காலம். ராஜ்யத்தின் எக்காலத்துக்கு அடுத்து என்ன எக்காலம்? என் பிதாவாகிய இயேசுவாகிய தெய்வமும் கூட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தானே மேலே போயிருக்கிறாரு. அவர் வருவார், அவர் வந்தே தீர்வார். அவருடைய பிரசனத்தினால சமுத்திரத்து மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், வெளியின் மிருகங்கள், சகல விதமான ஊரும் பிராணிகளும், ஐயா தேசத்தில் கிடக்கிற சகல நரஜீவன்களும் அதிரும் என்று எசேக்கியேல் 38:20 வாசிக்கிறோமே. பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள்லாம்
விழும் என்று வாசிக்கிறோமே. வருகையின் எக்காலம். ஏசப்பா வரப்போறாரு. மத்தேயு 24:31 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வலுவாய் தொனிக்கிற எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களோடு கூட அவர் வருவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் எல்லாரையும் அவர்கள் அந்த தேவத்தில் கூட்டி சேர்ப்பார்கள்னு போடப்பட்டிருக்கு. வருகையின் எக்காலம். இந்த 24:31 இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பகிரங்க வருகையில் வருகிற ஒரு எக்காலத்தை நம்ம படிக்கிறோம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:16 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நமக்கு முன்னதாக மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது இருக்கிறது போல எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வருகையின் எக்காலம். மொத்தம் 6 சொல்லிட்டேன். ஆனா நான் பேச வேண்டிய எக்காலம் 7வது எக்காலம். நான் பேச வேண்டிய எக்காலம் 7வது எக்காலம். ஆண்டவர் வருகை வரணும்னா, 2வது ஆண்டவர் ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கணும்னா நமக்கு ஒரு எக்காலம் தேவை. அதுதான் யுத்தத்தின் எக்காலம். என்ன எக்காலம்? யுத்தத்தின் எக்காலம். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளேயே போல, ரொம்ப கவனமாக கேளுங்க. யுத்தத்தின் எக்காலம். அப்போ ஆண்டவர் யுத்தத்தின் எக்காலம்னு எப்படி பாச சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மீண்டும் திருப்பி பாருங்கள். என்னாகும் புஸ்தகம் 10:9 இப்படி போடப்பட்டிருக்குது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது உங்கள் பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞரின் கைகளுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு இந்தியா ரட்சிக்கப்படணும்னு தானே வந்து அழுகிறோம். இன்னைக்கு சாமி மேலே ரட்சிக்கப்படணும்னு தானே வந்து ஜெபிக்கிறீங்க. இந்த உஷ்ணத்துலேயும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் வந்து கதறிட்டு இருக்கீங்களே, தேவ பிள்ளைங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கீங்களே. எழுப்புதல் வந்துடாதா? எங்கள் சபையில் வந்துடாதா? எங்கள் ஊழியத்தில் வந்துடாதா? எங்கள் வாழ்க்கையில் வந்துடாதா? என் பிள்ளை வாழ்க்கையில் வந்துடாதா? என் கணவனார் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் பிள்ளை தேவ சமூகத்துக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துட மாட்டானா? அப்பா அவருக்கு ரொம்ப சமயமாக இருக்கு, சபையில் ஒரு எழுப்புதல் வந்துடாதா? இந்த சாமி மலையில் 10,000 பேருக்கு மேலே ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய திரட்சியான ஒரு ஜனத்தை ஒரு சபையில் கூட 100 பேருக்கு மேலே ஆட்களை பெருசாக இங்கே பார்க்க முடியலையே. எப்ப எழுப்புதல் வரும், எப்ப ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார்னு அழுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு. யுத்தத்தின் எக்காலத்தை நீ பலத்த சத்தமா தொனிக்க ஆரம்பிச்சாதான் அந்த யுத்தத்தின் எக்காலம் ரட்சிப்பை தரும். ஹல்லேலூயா. யுத்தத்தின் எக்காலம். அப்ப யுத்தத்தின் எக்காலத்தை ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க. பவுல் சொல்கிறான் இது அழகா. 1 கொரிந்தியர் 14:8 14:8 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான்? எக்காலத்தை நீ விளங்காத மாதிரி, மக்களுக்கு புரியாத மாதிரி நீ பிரசங்கம் பண்ணினா எப்படா யுத்தத்துக்கு ஆயத்தமாவான்? எக்காலத்தை விளங்காமல் நீ சத்தம் போட்டினா, டே மோசே எப்படா அவங்கெல்லாம் யுத்தத்துக்கு ரெடி ஆவாங்கன்னு அழகாக பவுல் மூலியமாக ஆவியானவர் பேசுகிறார். அப்போ எக்காலத்தை தெளிவாக ஊதணுமா? நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 10:7 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 2 பூரிகையை 10ல் 1-2 பாருங்க. 2 பூரிகை 2 எக்காலத்தை ரெடி பண்ணு மோசே. அப்போ 1 எதுக்கு ஆண்டவரே? 10:7 நீ சபையை கூட்டுவதற்கு நீ ஒரு எக்காலத்தை ரெடி பண்ணு. ஓகே. அப்போ அடுத்த எக்காலம் நீ சபையெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு எக்காலத்தை ரெடி பண்ணு. ஓகே ஆண்டவரே. அப்போ இந்த 2 எக்காலத்தை எப்படி ஆண்டவரை யூஸ் பண்ணணும்? அப்போ சபையை கூட்டுறதுக்கு நீ பெருந்தொனியாக முழக்கக்கூடாது. சபையை கூட்டுறதுக்கு எல்லா ஜனங்களையும் கூட வைக்கிறதுக்கு பெருந்தொனியாக முழக்காத, சத்துரு அதை கேட்டுருவான். அப்போ யுத்தத்துக்கு ஆண்டவரே, டேய் யுத்தத்துக்குன்னா சத்துருவை கிழிச்செறிஞ்சு போற மாதிரி, வானமண்டல சேனைய கிழிச்செறிஞ்சு போற மாதிரி உன் எக்கால சத்தத்தை மேல அனுப்புடா. அப்ப சைலண்டா ஊதுனா
ஜனங்களை கூட்டுறதுக்கு அது எக்காலம். நல்ல பெருந்தொனியா ஊதுனா ஜனங்களை யுத்தத்துக்கு அனுப்புறதுக்குன்னு எக்காலம். அப்ப சைலண்டா ஊதுற எக்காலம் என்ன? அதான் ரகசிய வருகை. சைலண்டா ஊதுற எக்காலம். சில டிக்கெட் எல்லாம் அதிகாலை ஜெபமே இருக்காது. சில நேரம் அப்படியே வெயில் மேலே அடிச்சா கூட தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சில வீட்டில எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கதவை தட்டினா கூட தட்டின சத்தம் கூட கேட்காது, அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரகசிய வருகையின் எக்காலம் கேட்காது. ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட எழணும். தேவ பிள்ளையே, மந்தாவி சபையை விட்டு போகட்டும், மந்தாவி பிள்ளைகளை விட்டு போகட்டும், மந்தாவி வாலிப பசங்களை விட்டு சாகட்டும். ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? சபையை கூட்டு வாரான். அப்ப அதனால தான் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது அந்த ரகசிய வருகை சத்தம் எல்லா காதுக்கும் கேட்காதா பாஸ்டர்? அப்ப யாருக்கு கேட்கும்? சபையை கூட்டி தான் மணவாளிய பரலோகத்தில் சேர்ப்பாரு. மணவாட்டியா இருந்தான்னா அவர் வருகையில் அந்த மென்மையான அந்த பெருந்தொனியா ஊதாத அந்த சாதுவான சத்தம் மணவாட்டிக்கு தான் கேட்கும். அவதான் பரலோகம் போவா. இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற சபை போகாது, இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற ஊழியம் போகாது, தூங்கிட்டு இருக்கிற தரிசனம் போகாது, தூங்கிட்டு இருக்கிற தம்பி போக மாட்டான், தூங்கிட்டு இருக்கிற தங்கச்சி போக மாட்டான். அப்ப இது ஆண்டவர் ரகசிய வருகைக்கு. ஏன்னா யூத குலத்துல பிறந்தவராக இருந்தபடினா யூதா கோத்திரத்துடைய அந்த பாரம்பரியத்தை அந்த அந்த வழியின் அந்த வழிமுறையில தானே ஆண்டவரும் வந்து மணவாட்டியை கூட்டி கொண்டு போகிறார். அப்ப இந்த மென்மையான சத்தம் கேட்கணும்னா நான் போடணும் பலத்த சத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போடு பலத்த சத்தம், போடு ஒரு ஆமேன், போடு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயே போடலன்னா அப்புறம் எங்க போடுறது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, உங்க ஊழியக்காரங்களாம் எவ்வளோ பாடு வர்றாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த 7 விதமான எக்கால சத்தத்துல கடைசி காலத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற சத்தம் என்னதான்? யுத்தத்தின் எக்கால சத்தம். அப்ப இதுல ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. நான் விஷயத்துக்குள்ள வரேன். இந்த பெரிய மேட்டர் இருக்கு. என்ன பெரிய மேட்டரு? நீங்க கவனிச்சு பாருங்க. அதே என்னாகும் 10:7 நீங்க கவனிச்சு 10:9 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உங்கள் தேசத்துல உங்களை துன்பப்படுத்துற சத்துருவுக்கு விரோதமாக நீங்க யுத்தத்துக்கு போகும்போது. அப்ப நமக்கு யார் சத்துரு? அது முதல் தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ள போக முடியும். நமக்கு யார் பாஸ்டர் சத்துரு? இதுங்க மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷன் நித்திரை பண்ணும்போது அந்த அவன் அந்த நித்திரை பண்ணுகிற அந்த மனுஷனுக்கு விரோதமாக அவன் தூங்குகிற வேளையில் அந்த சத்துரு என்று சொல்லுகிற ஒருவன் என்ன செய்வானா? கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போயிடுவானா. நல்லா தான் ஆண்டவரே எனக்கு நல்ல தரிசனம் கொடுங்கப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குறோம். ஆனால் தூங்கும் போது கொஞ்சம் ஏதோ கெட்ட கனவு, ஏதோ தப்பு கனவு, ஏதோ ஒரு காரியம் உள்ள வந்து கலையை உள்ள திணிக்கிறானா. யார் பாஸ்டர் இந்த சத்துருன்னு கேட்டிங்கன்னா, அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு. அதை விதைக்கிறவன், அவைகளை விதைக்கிறவன், அந்த கலையை விதைக்கிறவன் சத்துரு, பிசாசு. ஓ, அப்ப இந்த பிசாசை மேற்கொள்ளணும்னா நம்ம பலத்த சத்தம் விட வேண்டும். இரண்டாவது சத்துரு என்ன பாஸ்டர்? நீங்க மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36 நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. ஐயோ பாஸ்டர் நீங்க கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர். ஏன் இன்னும் ரட்சிப்பு வரல, ஏன் இன்னும் போராட்டம், ஏன் இன்னும் ஏன் இன்னும் அவமானம். ஐயோ வீட்டுக்குள்ளேயே சத்துருவா எங்க அப்பா, வீட்டுக்குள்ள சத்துருவா, என் தரிசனத்துக்கு சத்துருவா எங்க அப்பா, என் தரிசனத்துக்கு சத்துருவா என் வீட்டில், என் தரிசனத்துக்கு சத்துருவா என் கணவனா, ஐயோ என் ஊழியத்துக்கு, ஐயோ நான் தேவ சமூகத்தை போறதுக்கு சத்துருவா நிக்கிறாங்களே. நான் அவங்கள சத்துருவா சொல்லல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய சத்துருவா சொல்றேன். அல்லேலூயா. அந்த சத்துருக்கள் அவன் வீட்டாரை போட்டிருக்கு. அப்படி எப்பேற்பட்ட ஆட்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், அந்த சத்துருவையும் நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப முதல் சத்துரு பிசாசு. நீ அவனை மேற்கொள்ளணும்னா பலத்த சத்தம் வேணும். இரண்டாவது சத்துரு யாரு? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே சத்துருவா இருக்காங்களா?
வீட்டார் தான் சத்துரு, வீட்டார் தான் சத்துரு. யாரோ சொல்றாங்க பாஸ்டர் எனக்குன்னே பேசுறீங்க, எனக்கு அப்படிதான் சூழ்நிலை இருக்கு, அப்படிதான் தேவ சமூகத்தில் கொடுக்க முடியல, அப்படிதான் தேவ சமூகத்துக்கு வர முடியலன்னு நீங்க அழுகிறீங்களா சிஸ்டர்? கலங்காதீங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் நீ பலத்த சத்தத்தோட கண்ணீரோட நீ ஜெபிச்சு விட்டு போய் பாரு. கர்த்தர் ரட்சிக்கப்படாத மனிதனையும் கூட எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண அவரால் முடியும், முடியும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபம் எழுப்புவதாக. என் மாமா, என் அத்தை, என் மகன், என் அப்பா, என் கணவனார், என் மனைவி, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்புண்டாவதாக, ரட்சிப்புண்டாவதாக. மூணாவது சத்துரு என்ன? 1 Corinthians 15:26, 1 Corinthians 15:26 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவான், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். டேங்கப்பா, இது என்ன சத்துரு பாஸ்டர்? நிறைய பேத்துக்கு மரண பயம். சில இந்துக்கள், சில சகோதரிகள் அவங்க எப்படியோ ஒரு சில சந்திப்பு வரும். அவங்க உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு போன வாரம் ஒரு பர்த்டேக்கு போயிருந்தேன். அந்த ஒரு அம்மா இருந்தாங்க, நல்ல சகோதரி, நல்ல தாய் தான். ஆனால் அந்த அம்மா எதுக்கு அம்மா ஜெபம் பண்ணும்? எனக்கு ரொம்ப இந்த ஒரு வாரமாக பயமாகவே இருக்குது. என்ன? மரண பயம், சத்துரு. சில பேர் ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், ஐயோ சில பேர் ஐயோ எனக்கு இப்படி தான் ஆயுசுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். ஏன் நிறைய நேரத்தில் எனக்கு பலஇடத்தில் ஒரு தேவ மனிதன் தெரியும். அந்த தேவ மனுஷன் கூட ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்த போது டக்குன்னு அவர் பயந்து ஐயோ இதுக்கு மேலே நம்ம செத்துருவோங்கிற தேவ மனிதனுக்கே இப்படிப்பட்ட பயங்களை, அந்த கடைசி சத்துரு மரணம், மரண பயம், மரணந்த காரம். ஆண்டவர் சொல்றார், டேய் என் பிள்ளை நீ எதுக்குடா பயப்படுற? உனக்கு வியாதி வந்தா ஏன் செத்துருவேன்னு பயப்படுற? உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் நீ அழிஞ்சிருவேன்னு பயப்படுற? ஐயோ பிள்ளி சுனியா இது பண்ணிட்டாங்க, கண்டிப்பா என் குடும்பம் அழிஞ்சிரும், என் சந்ததி அழிஞ்சிரும், நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீ எதுக்குடா பயப்படுற? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு மரணத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெயம் எடுத்து அவர் பரலோகத்துல ராஜாதி ராஜாவா வீட்டிருக்கிறாரு. அப்பா வீட்டு பிள்ளையா இருக்கிற சுபாஷ, நீ ஏன்டா பயப்படணும்? எதுக்குப்பா பயப்படுற? அகஸ்டின் ஜெயக்குமார் அடிக்கடி சொல்லுவாங்க, உயிரோடு மோகன் சேனன் சொல்லுவாங்க, உயிரோடு இருந்தால் அவர் கூட நான் இருக்கிறேன், செத்துட்டா நான் உயிரோடு இருந்தால் அவர் ஏன் கூட, செத்துட்டா நான் அவர் கூடன்னு அடிக்கடி மோகன் சேனன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேனே, உயிரோடு இருக்கும்போது அப்பா நம்ம கூட இருக்காரு, செத்து போயிட்டா அல்லேலூயா. நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த மூணாவது சத்துரு மரணம், பயம் வேண்டாம். என் அப்பா ஜெயிச்சாரு. எல்லாரும் விசுவாசத்தை சொல்லுங்க, என் அப்பா ஜெயிச்சாரு, என் இயேசு ஜெயிச்சாரு, என் நேச தகப்பன் ஜெயிச்சாரு. எப்பேற்பட்ட வியாதி என் பிள்ளைக்கு இருந்தாலும் என் அப்பா எனக்கு ஜெயம் கொடுப்பார். எப்பேற்பட்ட மரண போராட்டம் என் குடும்பத்தில் இருந்தாலும் என் அப்பா எனக்கு ஜெயம் கொடுப்பாருன்னு விசுவாச அறிக்கையோட இயேசுவின் நாமத்தினால அந்த மரணத்தின் சத்துருவை நாம் மேற்கொள்ள ஆண்டவரே. நாலாவது சத்துரு என்ன பாஸ்டர்? லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரம், லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 12 - 27 30 வரைக்குமே நீங்கள் எழுதி கொள்ளுங்க, டைம் இல்லை. ஆனால் லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே இருக்கிற பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் முன்னாடியும் ஒரு சின்ன கதையை சொல்லுவார். ஒரு பிரபு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் தூர தேசத்துக்கு போனான். அப்பொழுது அவன் போகிறதுக்கு முன்னாடி தான் வீட்டில் இருக்கிற 10 வேலைக்காரங்களை அந்த எஜமான் கூப்பிட்டான். அந்த 10 வேலைக்காரங்களுக்கும் 10 ராத்தல் காசெல்லாம் கொடுத்து 10 ராத்தலை கொடுத்து எப்பா நீ பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு அந்த எஜமான் போயிட்டார். தூர பிரயாணம் போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தா 10 ராத்தல் கொடுத்தன 10 பேர்த்துக்கும். நீ என்ன பண்ண? இந்த 10 வச்சு நான் 10 சம்பாதிச்சேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தனை கேட்குறான். அவன் சொல்கிறான், நான் 5 தான் எடுத்தேன். பரவாயில்ல தப்பு இல்லை. அப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்டு கேட்குறார், நீ எவ்வளவு சம்பாதிச்ச? உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவர் நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் தெளிக்கிறவர், என்னென்னவோ டைலாக்கெல்லாம் அடிக்கிறான். கவிதைலாம் ஆண்டருக்கு ஆகாதுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லா டைலாக்கையும் சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன, டே கொஞ்சமாவது நான் உனக்கு கொடுத்தேனே, காசுக்காரங்கிட்ட கொடுத்துருந்தா கூட வட்டி முதலமா வாங்கியிருக்கலாமடா, ஏன்பா இப்படி பண்ண? ஆண்டவங்க சொல்லிட்டு அழகா 27ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லுவார், அன்றையும் தங்கள் மேல் ராஜாவா இருக்கிறதுக்கு அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிற என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக
வெட்டி போடுங்கள். இது யார் பாஸ்டர்? இது யார்? அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எனக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம என்ன ராஜாவா பார்க்க வேண்டியவங்க என்ன ராஜாவா பார்க்காம, நான் அப்போஸ்தலர், நான் தீர்க்கதரிசி, நான் இந்த ஆளு அந்த ஆளுன்னு பேசுற மகிமையை திருடுகிற என்னுடைய சத்துரு. மத்திய சங்கீத புஸ்தகம் 4:2 இப்படி போடப்பட்டிருக்கு, அவர்கள் வீணானதை விரும்பி என் மகிமையை அவமானப்படுத்தினாங்க. தேவ பிள்ளைகளுக்கு தாழ்மையாக சொல்லுவேன், நீங்கள் ஜெபிச்சு சில ஆட்கள் வராங்களா, கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் 1-2 ஆளை கூட்டு வரீங்களா, மகிமையெல்லாம் அவர் தான் பாஸ்டர்னு சொல்லணும். கர்த்தர் ஏதாவது கொடுத்து உங்களை உயர்த்தினாரா, என் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் உயர்வு வருதா, இல்லை பாஸ்டர் எல்லாம் அப்பா கிருபை, அவருக்கு தான் மகிமை, க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு காட் அப்படின்னு சொல்லணும். பாஸ்டர்மார்கள் எல்லாம் ஊழியத்தில் என் தகப்பன்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் எங்கள் ஊரில் ரொம்ப கேடுகட்ட சில கேஸுங்களாக இருக்குது. அல்லேலூயா. ஒன்று பெத்தேலி இருக்குது, ஒன்று தான்லி இருக்குது. புரிந்துருச்சு, சோத்திரம். பெத்தேலியா இருக்கு ஒன்று, தான்லி இருக்குது. கண்ணுக்குட்டி டான்ஸ் எல்லாம் பலமாக வருது, கர்த்தருக்கு சோத்திரம். கண்ணுக்குட்டி புரிஞ்சிட்டா சோத்திரம். ஆனால் அது அந்த டிக்கெட்டெல்லாம் காட்ட வேண்டிய ராஜாவை காட்டாம தன்னை ராஜாவா காட்டுற கேஸுங்களும் இன்னைக்கு பெருகிட்டு. உங்களுக்கு கொடுத்த நல்ல தகப்பன்மார்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்களுக்கு கொடுத்த நல்ல ஊழியக்காரர்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த நல்ல பாஸ்டமாமார்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த நல்ல சபை ஐக்கியத்துக்காக சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வஞ்சிக்கப்படுற காலம், வஞ்சிக்கப்படுற காலம். அப்ப ஆண்டவர் மகிமையை திருடுகிறவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சத்துருவை சொன்னல, ஆனா ஆண்டவர் சொல்றார் இந்த மண்ணுங்களை மாத்திரம் எனக்கே சத்துருங்கிறார். எனக்கு சத்துரு, என்னுடைய சத்துருங்கிறார். எனக்கு இதை தியானிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, சாகர வரைக்கும் நிறைய ஊழியக்காரங்க ஆரம்பத்தில், நிறைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகள் ஆரம்பத்தில் நீ சோத்துக்கு ஒன்றும் இல்லாத போது, 1-2 விசுவாசி 5 விசுவாசி இருக்கும்போது, அன்னைக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்படும் போது, தம்பி தங்கச்சி அம்மா அக்கா ஐயா அன்னைக்கு நல்ல அஸ்திவாரம் போட்டல, அன்னைக்கு நல்ல அஸ்திவாரம் தானே போட்டேன். அன்னைக்கு சர்ச்சை உண்மையாக தேடினேன். ஞானசானம் எடுக்கும் முன்னதாக நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சபை எப்படி தேடணும், எப்படி ஊழியக்காரங்களை மதித்தோம், எப்படி தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் எல்லாரும் எப்படி கனம் கொடுத்தோம். யார் பிரைஸ்லாம் சொன்னா என்ன, நீங்க ஓடி போய் பிரைஸ்லாம் சொல்லுவீங்க. அன்னைக்கு இருந்த அஸ்திவாரம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை கிடைச்சிச்சு, கொஞ்சம் வீடு, கொஞ்சம் காரு, எல்லாம் வசதி வந்தோடனே ஏங்க மாறுறோம். ஆண்டர் அழமாட்டாரா? ஆண்டர் கேட்குறாரு, என் மகிமையை திருடாதப்பா, என் மகிமையை திருடாதப்பா. நான் உண்மைக்கு ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன். எத்தனையோ இடங்களுக்கு பயணிக்கிறேன், ஆனால் தாழ்மையாக சொல்ல முடியும். உண்மையாக தேவ மகிமையை திருடுறவன்லாம் இன்னைக்கு ஃபெமிலியராக அவன் தான் ஃபேமஸாக தெரியலாம் மீடியாவில், அவன் தான் கேமராவுக்கு தெரியுது, அவன் தான் உலகத்துக்கு தெரியுது. ஆனால் உண்மை சொல்கிறேன், உண்மையாக ஊழிய செய்கிற கர்த்தருக்கு மகிமை செய்கிற ஊழியக்காரன் கேமராவுக்கு தெரிய மாட்டான். என்னையும் சேர்த்தாது சொல்கிறேன், நானே இன்னும் உண்மை இல்லாதவன் தான். ஏன் இப்படி சொல்கிறீங்க பாஸ்டர்? உண்மை சிஸ்டர், உண்மை பிரதர். தேவன் இன்னைக்கு அவர் கேட்குறாடே, மகிமையெல்லாம் எனக்கு காட்டுறியா, இல்லை மகிமையெல்லாம் உனக்கு நீ எடுத்துக்கிறியாடா? மகிமையை திருடாதடா. நீ திருடினா நீ எனக்கே சத்துருடா. லூசிபர் திருடிட்டல்ல, அவர் தம்முடைய பரிசுத்தவானை நம்பாதவர், அவர் பணிவிடைக்காரனையும் நம்பாதவர். ஏன் பணிவிடைக்காரனாக்கி லூசிபரை நம்பல? மகிமையை திருடிட்டான். ஏன் பணிவிடைக்காரனையும் நம்பலை? இதைத்தானே யோபு 2 இடத்துலையும் சொல்கிறான். பணிவிடைக்காரனையும் நம்பலை, பரிசுத்தவானையும் நம்பலை. ஏன் 2 இடத்துல இந்த வார்த்தை வருது? ஏன்னா பரிசுத்த பணிவிடைக்காரன் லூசிபர், அவன் மகிமை திருடிட்டான். இப்ப பரிசுத்தவான்னு சொல்லி தான் நம்மளையும் உட்கார வச்சிருக்காரு. நம்மள திருடிறாமே பிசாசு ஆவியில. ஆண்டவர் யாருக்கோ பேசுற, மகிமையை திருடாதீங்க, மகிமையை திருடக்கூடாது. அல்லேலூயா.
அப்போ மகிமையெல்லாம் அப்பாவுக்கு. அப்போ இந்த மகிமையை திருடுறவன் தான் 4வது சத்துரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்குள்ள இந்த பெருமை இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள இந்த ஆவிக்குரிய பெருமை, ஏன் சபை பெருசு, ஏன் பாஸ்டர் இப்படி, ஏன் இது அப்படி, எனக்குள்ள இந்த பெருமைலாம், அந்த ஆவிக்குரிய பெருமைலாம் சாகட்டும். இது கூட சத்துரு தான் ஆண்டவரே. இந்த சத்துருவை நான் மேற்கொள்ளணும்னா இதுக்கும் நான் பலத்த சத்தத்தோட நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. 5வது சத்துரு என்ன? வேதம் போடப்பட்டிருக்கு. ரோமர் 5:10, கொலோசியர் 1:21. ரோமர் 5:10 ஆண்டவரே பவுல் மூலியமா சொல்றார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். ஏன் அப்போ அன்னைக்கு சத்துருவா இருந்தோம்? கொலோசியர் 1:21 அவர் சொல்றார், முன்னே நீங்க அந்நியராய் இருந்தீங்க, அடுத்து நீங்க துர்க்கிரியில நீங்க மனதில் என்ன பண்றீங்க? சத்துருக்களாகவும் மாறிட்டீங்க. துர்க்கிரியை செய்யறதுல சத்துரு. முன்னதான்ப்பா அப்படி நம்ம இருந்தோம். இப்போ ஆண்டவர் பிள்ளையா தானே சர்ச்சில் வந்திருக்கோம், இப்போ ஆண்டவர் பிள்ளையா தானே எழுப்புதலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அடிக்கடி நம்முடைய பழைய சுபாவம், அடிக்கடி நமக்குள்ள இந்த கோபம், கசப்பு, அடிக்கடி நமக்குள்ள இந்த பொறாமை, அடிக்கடி நமக்குள்ள இந்த கொலவெறி, அடிக்கடி நமக்குள்ள இந்த அசுத்தம், அடிக்கடி நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்குன்னா, ஏதாவது ஒரு காரியம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னா, நான் சொல்லுவேன் நாமே ஆண்டவர் பார்வைக்கு ஒரு சத்துருவாக தான் இருக்கும். இதுதான் 5வது சத்துரு. நம்மளை சாகடிக்கணும், நம்மளை சாகடிக்கணும். இந்த 5வது சத்துரு என்னை விட்டு நிர்மூலாகட்ட ஆண்டவரே. இது நிர்மூலமாகணும்னா இதுக்கும் பலத்த சத்தத்தோடு நம்ம ஜெபிச்சாதான் முடியும். அல்லேலூயா. ஸோ நான் மொத்தம் 5 காரியம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என் செய்தி எல்லாம் பவுலும் சீலாவும். நான் இப்போ தான் செய்திக்குள்ள நுழைகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேகமாக நம்ம போகிறோம், டைம் குறைவாக இருக்குது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 16, 23லேருந்து 28, 35 வரைக்கும் எழுதிக்குங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக அதை வாசிங்க. உங்கள் லைவுக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பவுல்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர், உலகத்தையே கலக்கிற பெரிய தேவ மனிதன். எல்லாத்துக்கும் தெரியும், தெரிந்தவர்களுக்காக தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். கலக்கின தேவ மனிதன் அந்த பவுல் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பிலிப்பு பட்டணத்துக்கு போய் சொல்கிறான்னு சொல்லி பிலிப்பு பட்டணத்துக்கு போய் அங்கே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அப்போ அந்த வழியா அந்த பவுலும் சீலாவும் நடந்து போகிறாங்க. அவங்க பவுல் சீலாவும் அந்த சந்தை வெளியட்டையில் அவங்க நடந்து போகும்போது அங்கே ஒரு குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பொம்பளை அம்மா வருது. வந்து அடிக்கடி அவளுக்குள்ள இருக்கிற பிசாசு, இவங்க தேவாவியை பெற்றவங்கடா, இவங்க பரலோக மனுஷங்கடா, இவங்க பரலோக தேவ தகப்பண்டா, இப்படிலாம் சொல்லி சொல்லி உயர்த்திக்கிட்டே இருக்கிறா அந்த குறி சொல்கிற ஆவியுடையவ. பவுல் பார்த்தார், எப்போ பார்த்தாலும் இந்த பிசாசு நம்மளை உயர்த்தி 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 பெருமையில் விளை வைக்குது. போ அப்பாலே போ சாத்தானே. அது அந்த பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு இன்னைக்கு மட்டும் நம்ப தான் உடனே மைக்க கொடு, சொல்லு சொல்லு, நான் தான் சொல்லேன் தேவ பிள்ளையே, நான் எங்கே ஊழியங்களை முடித்தாலும் எங்கே அற்புதங்கள் நடத்தாலும் அடுத்து மைக்கை கொடுத்துட்டு உடனே ஓடிடுவேன். ஏன் தெரியுமா? எங்காவது ஒரு சில ஆள் இந்த தேவ மனுஷன் மூலியமாக என்னோட பேசினார், இவர் மூலியமாக எனக்கு நிறைய அற்புதங்கள், இவர் மூலியமாக நிறைய காரியங்கள், இவர் மூலியமாயின்னு வந்து உட்காந்துருவான். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லட்டுமா? என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன், அவனை போல சாந்தம் உள்ளவன் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் எப்போ ஆண்டவர் மோசையை தூக்குனாரோ அடுத்த என்னாகும் 20ஆம் அதிகாரத்திலேயே கண்மலையை போட்டு தள்ளிட்டானே மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் சில சமயம் யார் உங்களை உயர்த்தினாலும் எனக்கு அடிக்கடி இந்த வசனம் ஞாபகம் வரும். லூக்கா 6:26 எல்லாரும் உங்களை புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்றார். ஆனால் நான் ஒருவேளை அதை எழுதியிருந்தால் இப்படி எழுதலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்மை புகழ்ச்சியாய் பேசும்போது ஐயையோ. பதில் பார்த்து சொல்லுங்க, ஐயையோ தான். எங்க ஐயையோக்கு ஆன்சர் தெரியாதா? ஐயோ ஐயோ ஐயோ, இனி சம்பவிக்க போகிற 3 எக்காலத்து ஐயோ 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 ஐயையோ. ஓ, இப்படிதான் பைபிள் இருக்கா? தோத்திரம் தேவ பிள்ளைய. அப்ப பவுல் ஊழியத்துக்கு வரும்போது இந்த பிசாசு, இந்த குறி சொல்ற ஆவி உடையவ இவனை உயர்த்தி உயர்த்தி பேசணும். அவன் பார்த்தான் பவுல், இயேசுவின் நாமத்தில் அப்பாலே பாவி
சொன்ன உடனே பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அசுத்தாய் ஓடிச்சு. ஆனா இந்த ஆதாய தொழில் பண்றதுக்காக இருக்கிற டிக்கெட்டு கர்த்தருக்கு தோத்திரம். இந்த ஆதாய தொழிலுக்கு பண்றதுக்காக இருக்கிற டிக்கெட்டு, ஐயோ என் தொழில் அற்று போயிருச்சு, என் பிஸ்னஸ் எல்லாம் போயிருச்சு, இவளை வச்சு தானே நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இவளுக்குள்ள இருக்கிற அந்த குறி சொல்ற ஆவியை துரத்தின உடனே ஒருத்தனும் எழுந்து போட வாங்க மாட்டானே, ஒருத்தனை வாங்க மாட்டானே. அச்சோ நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகுறது ஏதாகுது. உடனே இந்த ஆட்கள்லாம் பவுலை உடனே பிடிச்சாங்க, சீலா உடனே பிடிச்சாங்க. அவனெல்லாம் அட்டியும் அடிச்சு அங்கே இருக்கிற சிறைச்சாலைக்காரங்கிட்ட கொடுத்து, டேய் இவனை ஜெயில பத்திரமா இவனை காத்துடா, பத்திரமா வச்சுக்கோங்கடா, இவனை வெளியில மட்டும் விட்டுறாதா, ஏன்னா இவன் தான் எனக்கு கண்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேதம் போடப்பட்டிருக்க அப்போஸ்தலர் புத்தகம் 16:23 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 16:23 அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை அவன் பெற்றுக்கொண்ட பின்னதாக அவர்களை உட்காவல் அறைகளை, சில நேரம் எழுப்புதல் மறைஞ்சுதான் இருக்கும் பாஸ்டர், உட்காவல் அறையில், டேய் அவனுக்கு என்னடா தப்புனாங்க, ஒரு அம்மாவுக்கு இருக்கிற பேயத்தனை துரத்தினாங்க. பெங்களூர் பட்டணத்தில் ஒரு தாயை நான் அறிவேன். அவள் பெங்களூர் பட்டணத்தில் நல்ல ஜபத்தாய், நல்ல ஜபிக்கிறவர்கள், அவங்க நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக அவங்க கிராமத்துலலாம் யாருக்கு வியாதி இருந்தாலும் அவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க, யாருக்கு உடம்பு முடியலன்னா அவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பகுதியிலேயே அவங்களுக்கு பேர் ஜபத்தாயின்னு நல்ல ஒரு பேர் இருந்தது. அப்படி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நடந்த விஷயம் என்ன, ஐயோ இந்த அம்மாவுக்கு பேய் பிடித்து விட்டது என்று சொன்னபோது உடனே இந்த அம்மாவும் போய் அந்த அம்மா கிட்ட பேயை இயேசுவின் நாமத்தில் இவங்க போராடி ஜெபிச்சு அந்த அம்மாவுக்கு இருக்கிற அசுத்தாவியை துரத்திட்டாங்க. துரத்தி முடிச்சுட்டு அப்பா விடுதலை பெற்றதுக்காக நன்றின்னு அந்த அம்மா சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இந்த ஜெபிச்சு முடிச்சுட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு மனிதன் வீச்சருவாலோட கட்டையோட அவன் புறப்பட்டு வந்து தன்னுடைய ஆடியாட்களோட வந்து அவன் புறப்பட்டு வந்து நிற்கிறான். ஏய் ஜபத்தாய் வெளியே வாடின்றான். உடனே இந்த அம்மாவும் என்ன யார் கூப்பிடுறதுன்னு வந்து பார்த்தா எந்த அவன் சகோதரிக்குள்ள இருந்த அசுத்தாவியை துரத்துனாங்களோ அந்த சகோதரியுடைய கணவனார் வந்திருக்கான். அவன் ரவுடியா இருந்தவன் ஏன் எல்லாரும் முடியும் என் மனைவிக்குள்ள இருக்கிற பேயை துரத்திட்டியா, அடப்பாவி மனுஷா, பேயை துரத்துனது ஒரு குத்தமாடா, பேயை துரத்து உனக்கு தான்டா வாழ்க்கை சந்தோஷம், அதை விட்டு பேயை துரத்திட்டேன்னு போய் சண்டைக்கு வந்து நிற்கிறியடான்னு எல்லாம் அங்கே பயங்கரமான ஒரு போராட்டத்தில் அந்த அம்மா அவங்களும் ரொம்ப தாழ்மையாக வந்து நிற்கிறாங்க. இவன் கத்த ஊர்க்காரங்கள்லாம் உடனே வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லார் முடியும் அசுத்த வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை கேவலமாக பேசி நீ முழுகினவ அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசி எல்லார் முன்னாடியாகவும் அந்த சகோதரியை அவமானப்படுத்தி விட்டுட்டா. அவன் அவமானப்படுத்திட்டு போயிட்டான். ஆனால் இந்த அம்மா பார்த்தாங்க, துக்கப்பட்டாங்க. உடனே மனசு உடஞ்சு போய் வீட்டுக்கு வேகமாக உள்ளே போனாங்க. உள்ளே போய் தன்னுடைய அறைகளை கதவை பூட்டிக்கிட்டு சத்தம் போட்டு தேம்பி அழுகிறாங்க. பலத்த சத்தம். இந்த சத்தத்தை அங்கே வெளியில் விளையாண்டு வந்த அந்த தம்பி வந்து நிற்கிறான். என்ன அம்மா அழுகிறாங்களே, ஏதாவது இது பண்ணியாடி? இல்லை நான் எதுவும் பண்ணல. அப்போ என்ன மேட்ரு, எதுக்கு அழுகிறாங்க? உடனே கதவை தட்டி அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த 2 பிள்ளைகளை உட்கார வச்சு, அது வேற ஒன்றும் இல்லைடா, அம்மா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, இப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்கப்பா, அதனால தான்டா. அம்மா ஏம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் பார்த்துடுறேம்மா. இல்லைப்பா யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் பண்ணாத, யுத்தம் செய்யாத போ. அம்மா இந்த அம்மா தாயார் போனாங்க. போய் முழங்கால் போட்டு கண்ணுடைய கதவை பூட்டி கதறி தேம்பி அழ அடுத்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்னா, எந்த ஆள் இந்த அம்மாவை அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டு அவன் போனானோ அதே ஆள் குறிப்பிட்ட மணி நேரத்தில் ஒரு செய்தி வருது. என்னன்னா, ஐயோ போன அந்த ரவுடி வீட்டுக்கு போனான், படுக்கையா படுத்து தூங்க ஆரம்பிச்சான். ஆனால் மறுபடியும் அவனுடைய மனைவி ஏன் இப்படி செஞ்சேன்னு அவனை தட்டி கேட்கலான்னு பார்த்தா படுத்தவன் நாபாலை போல செத்து கிடக்கிறான். நாபாலை போல செத்து கிடக்கிறான். ஊருக்கே செய்தி போகுது. இந்த அம்மாவுக்கு செய்தி வருது. இந்த அம்மா பயந்து கை காலில் விடவெடுத்து போய், ஐயோ என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ, என்னால் தான் இப்படி நடந்துச்சோ. இவன் ஒரு பக்கம் பயம், ஐயோ ஏதாவது போலீஸ் கேஸாவது ஆகிடுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
கர்த்தருக்கு சோத்திரம். இந்த அம்மா அடுத்த நாள் அடக்காரங்களை எல்லா திரள் கூட்டம், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும், நான் போகலைன்னா கண்டிப்பாக நான் தான் நினச்சிடுவாங்களே ஆண்டவரே, நான் என்னன்ற பண்ணிட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு போ, இப்போ போ, முதல் போகாத போன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் கூடணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சார். கூடினதுக்கப்புறம் இப்போ போன்னு சொல்லும்போது இந்த அம்மா சாதாரணமாய் நடந்து வந்தார்கள். வந்தபோது அங்கே இருக்கிற எல்லா கூட்டத்தார்களும் அரசல் புரசலாக ஒரு சத்தம் வருகிறது. என்ன? ஜெபத்தாய் வந்துட்டா, ஜெபத்தாய் வந்துட்டா, ஜெபிக்கிறவ வந்துட்டா. என்ன ஜெபிக்கிறவ என்ன? உனக்கு தெரியாதா நியூஸ்? உனக்கு விளங்காதா செய்தி? என்ன எப்ப இவ்வளவு கேவலப்படுத்தி இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இந்த மனுஷன் போனானோ உனக்கு தெரியாதா? அவன் போய் படுத்த வந்தான், ஆள் எந்திரிக்கல, ஆள் அவுட்டு. அது காரணம் என்ன தெரியுமா? அவ கும்பிடுற இயேசு தான் காரணம், அவ கும்பிடுற தெய்வம் தான் காரணம், அவ கும்பிடுற அந்த ஆண்டவர் தான் காரணம். அதனாலதான் அந்த ஜெபத்தாய் மேல இருக்கிற அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அவன் ஜெபிக்கிறத ஜெபத்தை தான் நாங்க எல்லாரும் கொண்டு பயப்படுறோம். அந்த தாய் வேற யாரும் இல்லை. இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போலன்னு பாட்டு பாடுறீங்களே, டார்வின் எபினேசருடைய அம்மா. டார்வின் எபினேசருடைய அம்மா. நீங்க அடிக்கடி பாடுறீங்களே மைனர், எனக்கு மட்டும் இவ்வளவு கிருபை ஏன் ஆண்டவர், எனக்கு மட்டும் இத்தனை பாசம் ஏன் ஆண்டவர், நெருக்கத்தில் நான் இருக்கும் போது நீங்க தானையா, பெருக்கத்தில் நான் வளரும் போதும் நீங்க தானையா, எனக்கு மட்டும் எவ்வளவு கிருபை ஏன் ஆண்டவர், எனக்கு மட்டும் இத்தனை வாசம் ஏன் ஆண்டவர், நெருக்கத்தில் நான் இருக்கும் போது நீங்க தானையா, பெருக்கத்தில் நான் வளரும் போது நீங்க தானையா, நீரே 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 எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாவற்றிலும் நீரே, 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 தாயில்லா பிள்ளைக்கு தாயும் நீரே, தகப்பனாக என்னை சுமப்பவர் நீரே, தாயில்லா பிள்ளைக்கு தாயும் நீரே, தகப்பனாக என்னை சுமப்பவர் நீரே, வழி நடத்திடும் மேய்ப்பனும் நீரே, கண்ணீர் துடைத்திடும் நண்பனும் நீரே, வழி நடத்திடும் மேய்ப்பனும் நீரே, கண்ணீர் துடைத்திடும் பொன்மொட்டை, வழி நடத்திடும் மேய்ப்பனும் நீரே, கண்ணீர் துடைத்திடும் நண்பனும் நீரே, வழி நடத்திடும் மேய்ப்பனும் நீரே, கண்ணீர் துடைத்தி நண்பனும் நீரே, நீரே 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 எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாவற்றிலும் நீரே, நீரே 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 எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாவற்றிலும் நீரே, நீரே 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 எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாவற்றில் நீரே, நீரே 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 எனக்கெல்லாம் நீரே, எனக்கெல்லாவற்றிலும் நீரே. இந்த பாட்டை எழுதுனது அந்த அம்மாவுடைய மகன் தான். அல்லேலூயா. நான் எந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், தேவ பிள்ளை, சில நேரம் யார் விரதமாக எழும்பினாலும், யார் உனக்கு விரதமாய் உன்னை சிறைச்சாலையை போட்டாலும் சோர்ந்து போகாத. அல்லேலூயா. இப்போ நடக்கிற விஷயம் என்ன? பவுல வசனம் போட்டிருக்கு, அவனை உட்காவல் அறைகளை அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தானாம். ஐயா, பவுலும் சீலாவும் செஞ்சது ஒரு நன்மையை தானையா செஞ்சான், ஆனால் இவனை போய் தலைகீழ தொங்க விட்டுட்டாங்களே, என்ன பாஸ்டர் இது? நான் ஒரு 3 நிலைமையை, பவுல் வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 நிலைமையை வேகமாக பேச போகிறேன். ரெண்டாவது, அந்த நிலைமையை மாற்றுவதற்கு அவன் என்ன 3 செய்தான்ங்கிறத நான் பேச போகிறேன். கடைசியாக நேரம் இருந்ததுன்னா
கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் என்ன இந்த சம்பவத்தின் அடிப்படையில் 3 ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான ஜபத்தை கர்த்தர் என்னென்னலாம் நமக்கு கொடுக்க போகிறாருன்னு நான் கடைசியாக நேரம் இருந்தால் அந்த 3 ஆசீர்வாதத்தை பேசி நான் முடிக்க போகிறேன். ஆவியான உதவி செய்வாராக. முதல் நிலைமை சரீரத்தில் சத்துவத்தை இழந்தவன். வேகமாக எழுதுங்க, சத்துவத்தை இழந்தவன். இந்த பவுல் சீலா சரீரத்தில் சத்துவத்தெல்லாம் இழந்துட்டாங்க. ரெண்டாவது இந்த பவுலும் சீலாவும் சகோதர கூட்டத்தை தொலைத்தவர்கள். முதல் சொன்ன சரீரத்தில் சத்துவத்தை இழந்தவர்கள், இரண்டாவது சகோதர கூட்டத்தை எல்லாம் தொலைத்தவர்கள், மூணாவது சத்துருக்களின் கரத்தில் வீழ்ந்தவர்கள். சத்துருவின் கரத்தில் வீழ்ந்தவர்கள். 3 காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் தேவ பிள்ளையே. முதல் காரியம், சரீரத்தில் சத்துவத்தை அவங்க இழந்துட்டாங்க. ரெண்டாவது, சகோதர கூட்டத்தெல்லாம் தொலைச்சிட்டாங்க. மூணாவது, சத்துருவின் கரத்திலேயே அவங்க வீழ்ந்து விட்டார்கள், மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில பாஸ்டர் எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க சரீரத்தில் சத்துவத்தை எப்படி இழந்தாங்க? அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23ல போடப்பட்டிருக்கு. அவர்களை அநேக அடித்து, பவுலையும் சீலாவையும் ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சு அவர்களை தலைகீழா தொங்க விட்டுட்டாங்க. சரீரமெல்லாம் சத்துவத்தை இழந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் வாயில ரத்தம், இன்னொரு பக்கம் கைகளில் கால்களில் காயத்தோட அவங்க தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரீரத்துல சத்துவம் போயிருச்சு. சரி, ஒருவேளை சீலா அவன் ஒரு புருஷன், அவன் ஒரு வாலிபன், அப்படிப்பட்ட இடத்துல அவன் பலத்தை ஒருவேளை அவன் பயன்படுத்தி கூட இருந்திருக்கலாம். ஆனா பவுலுடைய நிலைமை என்ன பாஸ்டர்? பவுல் 40 வயதுக்கு மேற்பட்டவனாச்சு. அப்படிப்பட்ட நிலைமைகளை ஐயோ பலவீனப்பட்டு கிடக்கிறானா? ஆமா சிஸ்டர், ஆமாம் பிரதர். இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ சரீரத்தில் எப்பேற்பட்ட சத்துவத்தை இழந்து நீ பலவீனப்பட்டிருக்கலாம். பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு சுகர் பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு பிரஷர் பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு டிவி பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு கேன்சர் பாஸ்டர், எனக்கு இது பாஸ்டர், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் பாஸ்டர். அதிகாலையில் தேவனை தேடணும்னு ஆசை, ஆனா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனால அதிகாலையில் அந்த பணிகள் அந்த உஷ்ணத்தில் வர முடியல பாஸ்டர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு சரீரத்தில் நான் முழங்காலில் அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர், ஆனால் இன்னைக்கு முழங்காலில் என்னால் நிற்க முடியல. நான் அவ்வளவு பலவீனப்பட்டுட்டேன் பாஸ்டர். என் முழங்கால்கள்லாம் தளர்ந்து போச்சு பாஸ்டர். சரீரத்தில் சத்துவத்தை இழந்துட்டேன்னு அப்படி சொல்ற ஆட்கள் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறாரு. சரீரத்தில் சத்துவத்தை இழந்தவர்கள். சில பேர் சொல்லுவாங்க ஊழியக்காரங்க, அன்னைக்கெல்லாம் இப்படி ஊழியம் ஓடிச்சு பிரதர், அன்னைக்கெல்லாம் ஆட்கள் பெருகி இருந்தாங்க, இன்னைக்கெல்லாம் ஆத்துமாக்கள்லாம் போனதுனால ஐயோ இன்னைக்கு எனக்கு ஆராதிக்கவே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு தேவனுடைய வார்த்தையை அன்னைக்கெல்லாம் உற்சாகமா பாயிண்ட் எடுத்துட்டு வருவேன். அன்னைக்கு 50 60 70 திரள் ஜனங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னால பாயிண்ட் கூட எடுக்க முடியல. ஏன்னா நான் உற்சாகமா இரவெல்லாம் என்னைக்கு வெளிப்பாடோட எடுத்துட்டு வரணும். அன்னைக்கு தான் ஆத்துமாக்கள் வெறும் சேரு, ஆண்டவரே வெறும் பாய், வெறும் 5 பேர் 10 பேர் இருக்காங்களே பாஸ்டர். இது இப்படி நான் சரீரத்திலையும் சரி, நான் ஆத்துமாவிலையும் சரி, நான் ஆவியிலையும் சரி, நான் பலவீனப்படுறேன் பாஸ்டர், சத்துவத்தை இழக்கிறேன் பாஸ்டர்னு சொல்ற ஊழியர்கள் இருக்கிறார்களா? தேவ பிள்ளைகள் இருக்கீங்களா? வாலிப தம்பி நீ அப்படி இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு தான் பேசுறாரு. நீ எப்படிப்பட்ட சரீரத்தில் பலவீனப்பட்டு வந்திருந்தாலும் சத்துவத்தை, சிலர் சொல்லுவாங்க இல்ல பாஸ்டர் நான் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தேன், நல்ல பலமாக தான் இருந்தேன், நல்ல வாட்ட சட்டமாக இருந்தேன், ஆனால் யாரோ செய்த சில பொறாமையில கசப்பில் எனக்கு எவன் மந்திரம் வச்சான் தெரியாது, எனக்கு எவன் பிள்ளை சுனியை வச்சான் தெரியாது. ஆனால் இன்னைக்கு என் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்து ஐயோ என் வாழ்க்கையில் என் பிள்ளை கை கால் விளங்காம, ஐயோ என் குடும்பம் கை கால் விளங்காம, இப்படிப்பட்ட நிலைமைகளை பலவீனப்பட்டு கிடக்கிறேன் பாஸ்டர். சத்துவத்தை இழந்திருக்கேன் பாஸ்டர். அன்னைக்கு வசதி பாஸ்டர், அன்னைக்கு ரொம்ப வசதி, அன்னைக்கு நல்லா மேன்மையாக தான் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறது, கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நல்லா மீதம் இருந்துச்சு பாஸ்டர். ஆனால் இப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான பை பாஸ்டர். கடன் 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 கடன், சத்துவமே போயிடுச்சு பாஸ்டர்.
ஆண்கள் சில பேர் இப்படி இருப்பாங்க, ஐயோ பாஸ்டர் நாங்கள் எங்கள் ஊழியக்காரங்க கூப்பிடும்போது நாங்கள் ப்ரேயருக்கெல்லாம் வரணும், ஆண்கள் கூட்டத்துக்கு வரணும்னு ஆசை, முழுவ ஜபத்துக்கு வரணும்னு ஆசை, ஃபாஸ்டிங் வரணும்னு ஆசை. ஆனால் என் மனைவி என் பிள்ளை, ஐயோ எனக்கு இது 2 பொட்டை பிள்ளை, ஐயோ எனக்கு 3 பொட்டை பிள்ளை, அவளை கரை சேர்க்கணுமே, அவளை கரை சேர்க்க முடியலையே. அதனால தான் பாஸ்டர் அவளுக்காக அதிகாலையே எந்திரிச்சு ஓடிடுறேன். நைட்டு 8:30 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் வந்து சேர்றேன். சில நேரம் 11 மணி கூட ஆகுது பாஸ்டர். பிள்ளைகள் பார்க்கலான்னு பார்த்தா பிள்ளைகள் தூங்கிடுவாங்க. இப்படி சரீரத்தில் உழைச்சு 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 அப்படி உழைச்சு என் பிள்ளை ஓடி போயிருது பாஸ்டர். சரீரத்தில் சத்துவத்தை இழந்துட்டோம் பாஸ்டர். என் வாழ்க்கையில சத்துவத்தை இழந்துட்டோம் பாஸ்டர். எப்ப பாஸ்டர் இந்த நிலைமை மாறும்? எப்ப பாஸ்டர் இந்த சூழ்நிலை மாறும் சொல்றீங்களா? தேவ பிள்ளையே, ஆவியானவர் உனக்கு பேசுகிறார். இந்த நிலைமையில தான் பவுலும் சரீரத்தில் சத்துவத்தை இழந்த நிலைமைகளை காயப்பட்டிருக்கிறான். ரெண்டாவது என்ன? சகோதர கூட்டத்தை தொலைத்தவர்கள் பவுலும் சீலாவும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் 9:10 நீங்க கவனிச்சீங்கன்னா ஆவியானவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். பவுல் உனக்கு மக்கெதோனியா தேசத்திலிருந்து உங்களுக்கு உதவி கேட்கிற மாதிரி ஒரு தரிசனம். உடனே இந்த பவுல் முடிவெடுக்கிறான். இந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஆண்டவர் மக்கெதோனியா தேசத்துக்கு போக சொல்றாருப்பா, நம்ம ஊழியம் செய்ய அங்க போலாமான்னு கேட்டபோது கண்டிப்பா அங்க ஒரு சீலான ஒருத்தர் இருந்தான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதுல 32 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யூதாவும் சீலாவும் தான தீர்க்கதரிசிகளா இருந்தார்கள். அப்ப நியாயப்படி பார்த்தா தீர்க்கதரிசனம் தரிசனம் யாருக்கு வந்திருக்கணும்? சீலாவுக்கு தானே வந்திருக்கணும். ஆனா சீலாவுக்கு வர வேண்டிய தரிசனம் ஆனா சம்பந்தமே இல்லாம பவுலுக்கு வந்தபோது அன்றைக்கு இருந்த பவுலோ சீலாவோ கசப்போட வெறுப்போட ஏன் கிடைக்கிற ஆவியானவர் எப்படி அவங்க கிட்ட வந்தாருன்னு சண்டை போட மாட்டான். அந்த பவுல் அந்த சீலா தெரியுமா பண்ணுவான், ஐயா தரிசனம் உங்ககிட்ட வந்துச்சா, அப்ப சரி ஓகே வசனம் போட்டிருக்கு, அப்பொழுது நாங்கள் கண்ட தரிசனத்தை நாங்கள் நிச்சயித்து கொண்டு. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க கெட்டு போயிடுவாங்க. ஆலோசனை வேணும். பவுல் சீலா அவங்க மாத்திரமா இருந்தாங்க, தீமோத்தேயு அங்கதான் இருந்தான், அவரோடு இன்னும் சில சகோதரர்கள் அங்கதான் இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கும்போது பவுலுக்கு தரிசனம் வந்தது, ஆனா சீலாவுக்கு தரிசனம் வரல. என்கிட்ட இருக்கிற ஆவியானவர் எனக்கு தான் அந்த தரிசனம் கொடுத்திருக்கா, எனக்கு தான் அந்த கிருபையை கொடுத்திருக்கா, எனக்கு தான் சபை ஏன் ஆத்துமான்னு சண்டை போட மாட்டான். ஆனா அவன் தாழ்மையா, அண்ணே பவுலண்ணே தரிசனம் உங்க மேல இருக்கா, மோசஸ்ண்ணே தரிசனம் உங்க மேலையா, பாஸ்டர் தரிசனம் உங்க மேலையா, இந்த தரிசனத்தில் நானும் ஓடுறேன். சில நேரம் எனக்கு மைக்கு கிடைக்கல தான் பரவாயில்ல, சில நேரம் எனக்கு தரிசனம் வரல தான் பரவாயில்ல, சில நேரம் எனக்கு இதுவும் கிடைக்கல தான் பரவாயில்ல. இணைகிறவன் தான் தரிசனத்தில். உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? சீலா இப்படி விட்டு கொடுத்ததுனால தான் அந்த சிறைச்சாலக்காரன் இவங்க துதிச்ச போது, பவுல் சீலா துதிச்ச போது சிறைச்சாலக்காரனை எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு பவுலையும் சீலாவையும் கூட்டு போயிட்டு எனக்கு ஞானசானம் கொடுங்கன்னு சொன்ன போது பவுல் ஞானசானம் கொடுக்கல, சீலா கையில் தான் கர்த்தர் ஞானசானம் கொடுக்க வச்சாரு. உங்கள் வேதத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி வேறு ஒருத்தருக்கும் நான் ஞானசானம் கொடுக்கல, நான் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு ஒருவேளை ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. அப்ப சிறைச்சாலக்காரன் கொடுத்தது சீலா. எந்த ஒரு மனுஷன் யோசுவாவை போல இன்னும் எனக்கு ஊழியம் தராட்டாலும் பரவாயில்லன்னு நூனின் குமாரன் யோசுவாவை போல தாழ்த்தி நீங்கள் நிற்கிறீங்களோ, மோசையை விட யோசுவாவை தான் வல்லமையாக பயன்படுத்துவார் பாஸ்டர், பயன்படுத்துவார் சிஸ்டர், பயன்படுத்துவார் பிரதர். எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர் நீங்கள் கேட்குறீங்களா? உண்மைக்கு சொல்கிறேன், மோசே தகப்பந்தான், ஆனால் அவனுக்கு கீழே யோசுவா தாழ்த்தினால தான் மோசே பூமிக்குரிய அற்புதத்தை, அதாவது செங்கடலை பிளப்பான், ஆனால் யோசுவா வானத்துக்குரிய அற்புதத்தை, பூமிக்குரிய அற்புதத்தை, சூரியனே நீ கிபியோன் மேல, சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல தரித்து நில்ல. என் தனிப்பட்ட ஜெபத்தில் அடிக்கடி நான் எவ்வளவு ஓடினாலும் நான் ஆண்டவர்கிட்ட என் தனிப்பட்ட ஜெபத்தில் ஒன்றும் ஜெபிப்பேன், தாழ்மையை தாங்காத, எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் தகப்படுவார்கள் பாதத்தில் எனக்கு இருக்கவே, எனக்கு தாழ்மையை கொடுங்க, தாழ்மையை தாங்க. கொஞ்சம் வார்த்தை குத்துற மாதிரி வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன்,
கொஞ்சம் இப்படி வந்துருச்சுன்னா உடனே மீட்டிங் வரமாட்டேன். தாழ்மையை கேளுங்க பிரதர், தாழ்மையை கேளுங்க பிரதர். ஏசப்பா விடவா குப்பை நம்பலாம். ஏசப்பா விடவா இந்த உலகத்தில் ஒருத்தன் தாழ்த்த போறான், காட்டி கொடுக்க போறான் ஒருத்தன், ஓடி போறான் ஒருத்தன். அவன் காலை நைட்டு உட்கார வச்சு காலை கழுவுறா. எதுக்குடா எதுக்காண்டுற காலை நீ காட்டி கொடுப்படா, நீ ஓடி போறப்பா, நான் காலை கழுவுறேன். சர்ச்சை விட்டுட்டு சில பேர் போயிட்டா அவங்களுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன். சர்ச்சை விட்டு இந்த ஆட்கள் நான் போராடம் இது பண்ண மாட்டேன். ஏன் காண்கிற சகோதரன்கிட்டே உங்களுக்கு அன்பு இல்லைன்னா காணாத பாஸ்டர்கிட்ட கசப்பு, பாஸ்டர் மேலே கசப்பு. என்னைக்கு தான் ஒன்று சேருவீங்க? என்னைக்கு தான் நம்ம ஒன்று சேருவோம்? என்னைக்கு தான் ஒற்றுமை வரும்? இல்லை நான் கேட்குறேன், நான் என்னைக்கு தான் ஒற்றுமை வரும்? தாழ்மை வேணும். சீலா அழகா சொல்கிறேன். ஏசு யோவான்ஸ்நானன் பார்த்தீங்கன்னா, யோவான்ஸ்நானன் கிட்ட ஒரு குரூப் ஓடி வந்து சொல்லணும், யோவான்ஸ்நானன் உனக்கு தெரியுமா என்ன இப்பெல்லாம் நம்மக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை அப்படின்னா என்ன? ஏசு அங்கே ஞானஸ்நானம் எடுக்க அதிகமாக ஆள் போகுது அப்படியா? இப்பெல்லாம் நம்ம சர்ச்சில் ஆள் இல்லை, அங்கே ஆள் அதிகமாக போயிட்டு இருக்கு ஏசு சர்ச்சில். இப்பெல்லாம் சொல்ல அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும். இந்த இருதயம் மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கும் சபைக்கும் வந்துருச்சுன்னா எழுப்புதலை தூக்கிடுவார் அப்பா வேற லெவலில் சபையை. அதை நம்புறவங்க நல்லா இயேசுவின் நாமத்தினால இந்த இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, இந்த இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே.